ஜிம் வெப்சைட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், ஒரு வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வெப்சைட் லேர்னர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டொமைன் நேம் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் டொமைன் நேமையும் ஹோஸ்ட்டையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட் இல்லைனா அதர் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ப்ளூ ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்ட்ரா தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் நிறைய கிடைக்கும். அது உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எலமெண்டார்ன்ற சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் இன்னும் அந்த சைட் மெனு பாரில் காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வச்சுருக்கீங்க, யூபிஐலாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இந்த ப்ளகின்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ப்ளகின் ஆனால் அந்த ஆர்டருக்கு இந்த யூபிஐ மூலிமா பே பண்ணி ரிசீவ் பண்ண வேண்டியதான் பேங்க் மூலிமா. ஜிம் வெப்சைட் செய்கிறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.